நண்பர்களுக்கு வணக்கம். நான் 2ஆம் வீட்டிலேருந்து தங்கராஜ் பேசுகிறேன். பாருங்கள் நண்பர்களே, பச்சை பயிரில் முளை கட்டி ஒரு 3 நாள் தாங்க இருக்கும். நம்ம ஊற வச்சதோடு சேர்த்து 4 நாள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். 2 இலை அவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்காங்க. இலைகள் எப்படி அழகாக வந்திருக்காங்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் அப்படியே இன்னும் இலை வர வேண்டி இருக்குது. இன்னும் ஒரு 4 நாள் நம்ம இதை பாதுகாத்தோம்னா தாராளமாக சூப்பராக வந்துடுங்க நண்பர்களே. இது பாசிப்பருப்பு நார்ச்சத்து மிகுந்த கீரை. நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நன்மையான கீரை இது. நம்ம அடிக்கடி வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் கூட எடுத்துக்கலாம். இதை அவ்வளோ அருமையான கீரை. இரத்த சோகை நீங்கும். அதே மாதிரி இரத்தத்தோட சிவப்பணுக்களையும் இது அதிகப்படுத்தும்னு சொல்கிறாங்க. நிறைய நன்மைகள் இருக்குது. இது சொல்லிகிட்டே போகலாம். நிறைய நன்மைகள் மிகுந்தது இது நம்ம பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே இந்த ட்ரே இது வெந்தயக்கீரை போட்ட ட்ரே தான். இதில் கீழே ஹோல்ஸ் போடல. ஆனால் ஏற்கனவே நான் கொஞ்சம் சீக்கிரமாக காயுதுன்னு சொல்லி கீழே இந்த துணி போட்டிருக்கோம். துணிக்கு கீழே கொஞ்சம் கொக்கோபீட் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோ அருமையாக வந்திருக்குங்க. இது காயாது. ஏன்னா அந்த கொக்கோபீட்டோட ஈரம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக காயாது. தண்ணி நம்ம ரொம்ப தெளிக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு அரை டம்ளர் வர அளவுக்கு அப்படியே லைட்டாக கொஞ்சம் அரை டம்ளர் கொஞ்சம் கம்மியாக சின்ன டம்ளரில் கம்மியாக தொளிச்சு விட்டோன்னா அது அப்படியே வந்துடும். நமக்கு அப்படியே ஈரம் தாங்கும். அதனால் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப ஆரோக்கியமான கீரைங்க இது. இதுக்கு எந்த ஒரு உரமும் கொடுக்க வேண்டியதில்லை. அந்த பயிரில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தான் இவங்கெல்லாம் வளர்கிறாங்க. இது வெறும் தண்ணி மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம். இதுக்கு இடமும் தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு உரம் தேவையில்லை, எதுவுமே இல்லை. இதுக்கு வெயிலில் தான் வைக்கணும் நீங்கள் கொண்டு போய் அப்படின்னு பார்க்காதீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே வெளிச்சம் இருந்தாலே போதுங்க. அந்த வெளிச்சத்துலேயே அது எடுத்துக்கும். வெயிலில் இருக்கக்கூடிய சத்துக்களை அது வெளிச்சத்துலேயே எடுத்துக்கும். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.